சோசியல் மீடியால பாப்புலரும் சொல்லி சுத்திக்கிட்டு இருக்க ஒரு சில பேரை இன்டர்வியூக்கு கூப்பிட்டு அவங்கள கதரை விட்டு வீட்டுக்கு அமுச்சு விட்டா தரமான 3 இன்டர்வியூ என்னன்னு சொல்லிட்டு தான் வீடியோல பார்க்க போறோம். இந்த லிஸ்ட்ல 3வது இடத்துல இருக்கிறது வச்சு நல்லா கதரை செய்யணுங்கிறதுக்காக தர்பூசணி திவாகரை கலாட்டா மீடியால இன்டர்வியூ கூப்பிட்டுருக்காங்க. நிஜ வாழ்க்கையில நடக்க முடியாத விஷயத்தெல்லாம் ஒரு கனவு வாழ்க்கையில வாழ்வாங்க. நம்மளை வச்சு செய்ய போறாங்கிற விஷயமே தெரியாம வழக்கம் போல கேசலா வந்த திவாகருக்கு அங்க என்ன மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு சொல்லிட்டு நீங்களே பாருங்க. நீ ஊர்ல இருக்க எல்லாரும் தப்பா பேசிட்டு இருப்பீங்க, நான் உட்காந்து கேட்டுட்டு இருக்கணுமா? வந்து என்ன சொன்னாருன்னா, நான் சொல்ற மாதிரி கேள்வி கேள்வி ஏன் கட் பண்றீங்க? இந்த லிஸ்ட்ல 2வது இடத்துல இருக்கிறது டிவிகேல இருந்து டிஎம்கேக்கு தாவனதுக்கு அப்புறம் அவங்க அட்டன் பண்ண எல்லா இன்டர்வியூலயுமே வச்சு கதற விட்டுக்கிட்டு தான் இருக்காங்க வைஷ்ணவிய. அதுலயும் அவங்க மூஞ்சி மாறுற அளவுக்கு ராவா வச்சு செஞ்ச இன்டர்வியூ என்னன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்க. அதிகபட்சம் சாதனையா அதிகபட்சம் சோதனையா? அதிகபட்சம் சாதனை. 3ஆம் தேதிக்கு முன்னாடி கேட்டிருந்தா வேற பதில் வந்திருக்கும். நீங்க பாத்திருப்பீங்க. இது வரைக்கும் வைஷ்ணவி வந்து விஜய்க்கு தெரியுமா? வைஷ்ணவின்னு ஒருத்தன் வந்து கோயம்புத்தூர்ல எனக்கு கேவலமா பேசுறது அடிச்சு. நம்பர் 1ல இருக்கிறவர நெகட்டிவான விஷயம்னு பெருசா எதுவும் பண்ணது கிடையாது. ஆனா தன்னோட வாயாலே தனக்கு தானே நிறைய பிரச்சனை உருவாக்கிட்டாரு. இவரையும் ஒரு இன்டர்வியூல மனசு கஷ்டப்படுற மாதிரி நல்லா வச்சு செஞ்சிருப்பாங்க. அப்படி என்ன பண்ணாங்கன்னு நீங்களே பாருங்க.